الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أكرموا أولادكم وأحسنوا أدبهم. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ளவரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீக்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான நம்முடைய நூருல் இஸ்லாம் அனபி சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய மகத்தான மஜ்லிஸ் இங்கே ராத்திப் மஜ்லிஸோடு மாபெரிய மீலாது பெருவிழாவை நம் எல்லோருடைய துஆவோடு அல்லாஹ் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறான். இதன் சிறப்புக்குரிய தலைவர், ராத்திப் கமிட்டியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அபூபக்கர் சித்திக் சாஹிப் அவர்கள் இங்கே இதை அழகாக சமூகத்திலே இணைத்துக் கொண்டு இந்த பணியை தொடர்ந்து ஆற்றுகிற நம்முடைய இந்த பகுதியின் பள்ளியின் இமாம் மரியாதைக்குரிய ஷாஜஹான் ஆனி உலகி ஹதரத் மருந்தகை மற்றும் சங்கை மிக்க ஜமாத்தார்கள், மேடையிலும் கீழையும் இருக்கிற உலமாக்கள், என்னுடைய அன்பும் முகிப்பைகள் எல்லோருக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கு துஆ செய்யும். சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இங்கே முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறும் வகையில் அந்த ராத்திப் மஜ்லிஸும் இங்கே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை தொடர்ந்து வெற்றி பெறுகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது என்பதுதான் சர்க்காரை ஆண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இலக்கு. அந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு என்னை தயார்படுத்த வேண்டும் என்பதுதான்
இது போன்ற நிகழ்வுகளின் நோக்கம். சங்கையானவர்களே, இந்த வாழ்க்கை பொருள் கொண்டு விடுமையானால் நாம் வெற்றி பெறுகிறோம், உலகில் ஜொலிக்கிறோம், மறுமை நமக்கு கை கொடுக்கிறது. இந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற போது இதன் மிகச்சிறந்த முன்னவரும் வழிகாட்டியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் வழிகாட்ட முடியும்? வாழ்ந்ததற்கு பின்னால் வழிகாட்டியவர்கள். இந்த வாழ்க்கையில் அவர்கள் முதலிலே ஜொலிக்கிறார்கள். செய்ததை மாத்திரமே சொல்லிய பழக்கம். எதையும் வழிகாட்டுவதற்காக வேண்டி சொல்வதில்லை. சொல் மாத்திரம் நபியின் வார்த்தையில் வெளிப்பட்டதில்லை. தங்களுடைய செயலை சமூகத்தில் பார்க்க வைத்தவர்கள் பாக்கியம் நிறைந்த பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அற்புதமான இந்த நேரத்தில் குறிப்பாக தாய்மார்கள் நிரம்ப இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் தான் எங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடம். ஒரு பிள்ளையின் முதல் பள்ளிக்கூடம் தாய். ஒரு தாயின் வளர்ப்பு தான் நல்லவராகுவதும் தீயவராகுவதும் பெற்றோரின் வளர்ப்பு என்று சொன்னார். பெற்றோர்களின் அழகான வளர்ப்பில் தந்தையை காட்டிலும் தாய்க்கு நிறையவே பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் பொறுப்பை சுமக்கிறவர்கள். இங்கே எப்படி நான் என் பிள்ளையை வளர்க்க வேண்டும், நான் எப்படியான வாழ்க்கை பெற வேண்டும், நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கை எனக்கு அது காணல் நீராக போய்விடக் கூடாது. நான் நிறைய கற்பனையோடு போவேன். அங்க போனா ஒண்ணும் இருக்காது. தாகத்தோடு தூரத்தில் வெயிலில் பார்ப்பவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர் போல் காணல் நீர் காட்சடிக்கும். கிட்டை வந்தால் அங்கே ஒன்றும் இருக்காது. அப்படி அல்ல என் வாழ்க்கை. நான் எதிர்பார்த்து போவது அங்கே கிடைக்க வேண்டும். அத்தகைய உயர்ந்த வாழ்க்கையை சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் அமைத்த போது மிக முக்கியமான 3 அம்சங்களை இதன் இலக்காக தருகிறார். இந்த நிகழ்ச்சி அந்த அம்சங்களை, அந்த இலக்கை நான் எடுப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். அந்த இலக்கு தான் வெற்றியை தரும், நிம்மதியை தரும், எங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி படுத்தும். இன்றைக்கு வீடுகளில் மகிழ்ச்சி இல்லை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தோஷங்கள் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே ஒரு நல்ல சுமூக உறவுகள் இல்லை. எங்கும் பிரச்சனை, நிம்மதியில்லா வாழ்க்கை, சோதனைகளுக்கிடையே வாழும் நிலை. அத்தனையிலும் நான் வீழ்ந்து விடக்கூடாது என்பதை மாத்திரம் உங்கள் இதயத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ரோல் மாடல். அல்லாஹ் சொன்னான், வெற்றி பெற வேண்டுமா, என் ஹபீப் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, கொண்டு வந்தார்களோ, வெளிச்சம் காட்டினார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். இங்கேதான் நான் வெற்றியின் இலக்கு என்ன என்று அல்லாஹ் சொன்னான். நீ வெற்றி பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், உன் வீடும் உன் தேசமும் சந்தோஷமாக வேண்டுமா, அல்லாஹ்வின் தூதர் என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிலே பெரிய மன போராட்டங்கள். எடுக்க முடியவில்லை, எடுத்தால் நடக்க முடிவதில்லை. எங்கோ எண்ணங்கள் சிதறுகிறது. 3 அம்சங்கள் வல்லல் நபிகள் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நமக்கு தீர்மானிப்பதற்கு சொல்லி தருவார்கள். முதல் அம்சம், தாய்மார்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்வேன், குடும்பத்தில் நிம்மதி வேணுமா, கணவனின் நெருக்கம் வேணுமா, பிள்ளைகள் உங்களை உயர்த்தி பார்க்க வேண்டுமா, பெற்றோர்களின் துஆ வேண்டுமா, வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பகுதியிலும் நாட்டிலும் சந்தோஷங்கள் நீடிக்க வேண்டுமா, இதற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமான் அத்தனை பேர்கள் மீதும் நீங்கள் அன்பை மாத்திரமே காட்டுங்கள் என்றார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அன்பு காட்டுங்கள். அன்பு காட்டுகிற போது அன்பு காட்டப்படுவீர்கள் என்றார். நீங்கள் அன்பு காட்டினால் அன்பு காட்டப்படுவீர்கள். பிள்ளைகளா, எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகளை அடித்து பழக்காதீர்கள். அடிக்கவும் வேணும், அணைக்கவும் வேணும், கண்டிக்கவும் வேணும், கருணையும் காட்ட வேண்டும் என்றார்கள்
காத்தமும் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு சொல்வார்கள், உன் மனைவியோடு உனக்கு அன்பு இருக்கட்டும் என்பார்கள். அன்பு இல்லாமல் போனால் உன் மனைவியின் நெருக்கமும் நேசமும் கிடைக்க பெறுவதில் நீ தோற்று போவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு சொல்வார்கள், உங்கள் கணவன் மீது அன்பு நீங்கள் காட்டுங்கள் என்றார்கள். இன்றைக்கு நாம் காணாக்கி விட்டோம் அன்பை. எங்கு பார்த்தாலும் வேகம், உணர்ச்சி, கோபம். நம்மை நாம் அடக்க முடிவதில்லை. நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் கோபத்தை காட்டினோம், மனைவியிடத்தில் காட்டினோம், கருணையை உரிய தாய் தந்தையர்களிடம் கோபத்தை காட்டினோம். சுற்றி இருக்கிறவர்களோடு கோபத்தை வெளிக்காட்டும் போது நிம்மதியை காணாக்கி கொண்டோம், சந்தோஷங்களை இழந்திருக்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் வந்து நிற்கிறார் ஹஜ்ரத் இக்ரிமா. யார் அந்த இக்ரிமா? 1000 தீங்கு செய்தவர், சஞ்சலங்களின் உச்சத்தை தொட்டவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சந்தோஷத்தை கொடுத்தவர். இன்னும் சொல்ல போன 1000 சஹாபிகளின் நிம்மதிக்கு அவர் மாத்திரமல்ல, அவர் தந்தை அபூஜஹலும் சேர்ந்து கொடுத்த இன்னல் கொஞ்சம் அல்ல. அவருக்காக பாதுகாப்பு தேடுவார் அவருடைய மனைவி. நபி பெருமானார் தர்பாரில் அவர் வந்தார். இதுதான் ஆச்சரியம். மொத்தமும் தீங்கு செய்தவர் வந்து நிற்கிறார், பெருமானாரை பகைத்தவர் வந்து நிற்கிறார். சுற்றி சஹாபாக்கள் பார்வை இருக்கு. அவ்வளவு அக்கிரமா நடந்துட்டு எப்படி இங்க வந்து நிக்க முடிகிறது? மிகப்பெரிய தீயவர், காலமெல்லாம் தீங்கை மாத்திரம் நமக்கு கொடுத்தவர். பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார், எனக்கு பாதுகாப்பு நீங்கள் கொடுத்ததாக என் மனைவி சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சிரித்த முகத்தோடு, அந்தாமின் நீ பாதுகாப்பு பெற்றாய், பாதுகாப்பு தந்து விட்டோம் என்றார்கள். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள், நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டேன், நீ நிம்மதியோடு நிற்கலாம், உன்னை இந்த முகம்மது கோபப்படவில்லை என்கிறார்கள். அவர் உடனே கலிமா சொன்னார். ஹாரூன் நபியினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அபர்ருன்னாஸ் வாஸ்தகுன்னாஸ் வஅௌஃபன்னாஸ். 3 வார்த்தை சொல்றார். நேற்று வரையிலும் எதிரி, கொடூரமாக நடந்தவர், கருணை நபியின் அன்பு வெளிப்பட்டது, உனக்கும் நான் பாதுகாப்பு தருகிறேன் என்ற போது அவர் சொன்ன வார்த்தை, மனித உலகத்திலெல்லாம் தாங்களை போன்ற ஒரு அன்பாளரை நான் பார்த்தது. அபர்ருன்னாஸ், மக்களுக்கெல்லாம் நன்மை செய்தவர் தாங்கள். வாஸ்தகுன்னாஸ், தாங்கள் உண்மையைத்தான் பேசுவீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. வஅௌஃபன்னாஸ், சொன்னால் நிறைவேற்றுவீர்கள். 3 சிபத்தை ரசூலுக்கு அவர் சொல்றார். நலவை செய்கிறவர் தாங்கள், உண்மையை மாத்திரமே சொல்பவர் தாங்கள், சொன்னால் நிறைவேற்றும் நசீபுடையவர்கள் தாங்கள் என்று சொல்லிவிட்ட இக்ரிமா நபியின் கரம் பற்றி கலிமா சொல்லி அவர் சொன்னார், நான் தலையை கீழே போட்டேன், முஸ்தஹியன், வெட்கப்பட்டவனாக. எப்படி என்னால் இங்கு நிற்க முடியும்? காலமெல்லாம் இவர்கள் நல்லா இருக்க கூடாது என்று நினைத்த என்னை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார்கள். காலமெல்லாம் கொடுமையாக நடந்த என்னை பாதுகாப்பு உண்டு என்கிறார்கள். வெட்கப்பட்டேன், தலையை கீழே போட்டேன். பெருமானார் இடத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள். தங்களோடு பகைமை மாத்திரமே வளர்த்து கொண்டவன் நான், எனக்கு பாதுகாப்பு வேணும், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், நீங்க துஆ செய்யணும் நபியே என்ற பெருமான் உடனே சொன்னான், அல்லாஹ்வும் உன்னை மன்னிப்பான், நானும் மன்னித்து விட்டேன் என்று சொன்ன போது அதற்கு இக்ரிமா சொல்கிறார்கள், நான் இப்போது நபியிடத்தில் சொன்னேன், இப்படி ஒரு அன்பாளரை இந்த மண்ணில் நான் கண்டதில்லை, மன்னிக்கும் மனோபாவம் படைத்தவரை நான் பார்க்கவில்லை. எனக்கு தாங்களுடைய உயர்ந்த துஆ இனி என் வாழ்க்கை, என் பொருளாதாரம், என் உணர்வு, என் ஹித்மத், என்னுடைய சேவை, என் மூச்சு தங்களுக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் தீனின் உயர்வுக்காக மட்டும்தான் இருக்கும் என்றார். மொத்த சஹாபிகளும் மகிழ்ந்து போகிறார்கள். தாய்மார்களே, சங்கை மிக்கவர்களே, நான் போகிற இந்த வாழ்க்கையில்
எனக்கு எதிரி கூட நண்பனாகிற வாழ்க்கை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமாவோடு நடந்து கொண்ட அந்த வாழ்க்கை, தாங்கள் நலவு செய்கிறவராக நான் பார்த்தேன் என்கிறார். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லாத்தையும் பகிர்ச்சி கொண்டது பெரிய வாழ்க்கை தான். பள்ளிக்கு பள்ளி வாங்குறதா பெரிய வாழ்க்கை? மக்களை சஞ்சலப்படுத்துறதா வாழ்க்கை? உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் வாழ்வதா வாழ்க்கை? ஒரு நாளை நீங்க திரும்பி பாருங்கள். எத்தனை பேரை காயப்படுத்தினோம், எத்தனை பேரை சஞ்சலப்படுத்தினோம், எத்தனை பேருடைய மனசை துன்புறுத்தி இருக்கிறோம். அது வாழ்க்கையா? என்னை பார்த்து 4 பேர் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடைய. நல்ல மனுஷங்க, எவ்வளவு கண்ணியமான ஆள், எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார். அந்த வாழ்க்கை தான் உயர்வானது. நீங்கள் வீட்டிலும் நாட்டிலும் குடும்பத்திலும் அந்தஸ்தும் அன்பும் நிம்மதியும் பெறுவதற்கு அன்புடைமையாக வாழ்ந்து விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் அன்பு காட்டுங்கள். நான் சுப செய்தி சொல்லுகிறேன். உங்களுக்கு படைத்தவனை அன்பு காட்டுவான் என்றார். எல்லாத்துக்கும் நீ அன்பு காட்டு, படைத்தவனால் அன்பு காட்டப்படுவாய். இங்கே நான் ஆசைப்படுகிறேன், இந்த எங்கள் பெருவிழா உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். அன்புடைமைதான் என் வாழ்க்கையின் வெற்றியின் முதல் ரகசியம். அது உங்களோடு, உங்களது உணர்வோடு இணை கலக்கணும். இவ்வளவு காலம் உணர்ச்சி வசப்பட்டிருக்கலாம், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆயிருக்கலாம். அதுல அர்த்தம் இருக்காது என்பது மாத்திரம் இல்ல, நிம்மதியும் இருக்காது. 2வது, இங்க எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதுலாம் விஷயம் இல்லை, எத்தனை மணிக்கு ட்ரெயினோ பஸ்ஸோ புக்கிங் எல்லாம் விஷயம் இல்லை. இங்க எவ்வளவு தேவையோ அத்தனையும் எல்லாம் வெளிப்படுத்தின பின்னால் தான் பயான் முடியும். நேரத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம்லாம் இல்லை. அல்லாஹ்வின் நாட்டம் அது. உங்கள் இதயத்தில் வெளிச்சம் கிடைக்க வேண்டும். ஒரு பெரிய தியாகம் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளவு அமைதியா நீங்க இருக்கிறதா சந்தோஷம். அல்லாஹ் இந்த அமைதி உங்க வாழ்க்கை பூரா நசீபாக்குவான். உணர்வு இருக்குது. இங்கே நான் சொல்ல வந்த செய்தியே, வாழ்க்கையில் நான் விமோச்சனம் பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அர்த்தம் உள்ளதாக என் வாழ்க்கையாக்க வேண்டும். வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. என் மரணமும் என் வாழ்க்கையின் அழகாக அலங்காரமாக இருக்க வேண்டும். என்னுடைய மரணத்தை பார்த்து 4 பேர் சந்தோஷப்படணும். சார், எப்படி மனிதர், எப்படி மரணம், மரணம் கூட இன்னொருவரின் ஹிதாயத்துக்கு வகை செய்ய வேண்டும். அதுல 3 அம்சம் தான் இங்கே நான் சொல்ல பிரியப்பட்டேன். முதல் அம்சம், வீட்டில் பிள்ளைகளோடு, கணவனோடு, கணவன் மனைவியோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, அத்தனை பேரும் உறவுகளோடு, அண்டை வீட்டார்களோடு, நம்மை சார்ந்து இருப்பவர்களோடு, இந்த நாட்டோடு, தேசத்தோடு, தேச மக்களோடு அன்பை வெளிக்காட்டுங்கள். அன்பு தள்ளும்பிய வாழ்க்கையால் நிம்மதியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும், நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 2வது, விசாலமாக வாழுங்கள் என்றார்கள். நீங்கள் கொடுக்கும் மனம் படைத்து விடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, கொடுப்பவர்களோடு மக்கள் நெருக்கம் பெறுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். யார்கிட்ட மக்கள் நெருங்குவாங்க? கொடுக்கும் வாழ்க்கை, கொடுக்கும் உள்ளம். தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, கொடுத்த சிவந்த கரங்கள் உங்கள் கரங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டு பெண்களில், பெருமானாருடைய அன்பு மனைவியர்களில் அன்னை ஸைனபுக்கு பேர் என்ன தெரியுமா? உம்முல் மசாகீன். உலகத்தில் வாழும் ஏழைகளுக்கெல்லாம் தாய் என்ற பெயரை பெற்றார். அம்மாவுக்கு பேர் என்ன? உம்முல் மசாகீன், ஏழைகளின் தாய். எங்கேயாவது ஏழைகள் இருப்பார்களா? அவர்களுக்கே தெரியாத அம்மாவின் உதவி அவர்கள் வீட்டில் போய் குடியிருக்கும். 1000 கண்ணீரை துடைத்தவர்கள் உம்முல் முஃமினீன் அன்னை ஸைனப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வீட்டு பெண்களை இப்படிப்பட்ட பெண்களாக, விரிந்த உள்ளம் படைத்த பெண்களாக, விசாலமான வாழ்க்கை படைத்த பெண்களாக, வாரி கொடுக்கும் இடத்தில் அவர்களை ஆக்கி வைப்பார்கள்.
ருபை பிந்து முஅவ்வித் என்ற ஒரு பெண்மணி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பையத்தான பெண். தாய்மார்கள் நிறைய இருப்பதால் உங்கள் மனதிலும் ஆழமாக பதிக்க வேண்டும். எனவே பெண்கள் இந்த சமூகத்தோடு நடந்த அந்த வாழ்க்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போட்ட இந்த பாதை அன்பு காட்டும் வாழ்க்கை, மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்கிற விரிந்த விசாலமான உள்ளம் கொண்ட வாழ்க்கை. நீ ஜெயிக்கலாம் சொன்னாங்க பாருங்க, அதுல பெண்களையும் மேற்கோள் காட்டுவேன். அன்னை பெருமானார் இடத்துல பையத்தட்ட பெண்மணி ருபை பிந்து முஅவ்வித். ஒரு பெருமானாரோட ஒரு தட்டுல பழங்களை கொண்டு வராங்க ஆசைப்பட்டு. அம்மாவுக்கு ஒரு ஆசை, நபிக்கு ஏதாவது சந்தோஷமா செய்யணும். பழங்களை தட்டு நிறைய வச்சு தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பெண்மணி நபி பெருமானாருடைய ஒரு பெரிய பழக்கம் என்ன தெரியுமா? அன்பளிப்பு யாரு கொடுத்தால், எதை கொடுத்தால், அந்த பொருள் எவ்வளவு பெரியதோ சின்னதோ, கொடுப்பவர்கள் எத்தனை பெரியவர்களோ சராசரி மனிதர்களோ சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கிடுவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வாரா? சில பேருக்கு கொஞ்சம் குறைந்த உயர்ந்த தரமான குவாலிட்டியான பொருளா கொடுத்தா தான் வாங்குவாங்க. சாதாரண பொருளை கொடுத்தா நான் என்ன அவ்வளவு குறைஞ்ச ஆளான்னு கேட்பாங்க. அன்பளிப்பு என்பது பெரிய பொருள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில கனிகளை அழகான ஒரு தட்டில் வைத்து அம்மா கொண்டு வருகிறார்கள். அன்னை ருபை சாந்த நபிகள் சிரித்த முகத்தோடு வாங்குவாங்க. இன்னொரு வழக்கு என்ன தெரியுமா? அன்பளிப்பை கொடுத்தவங்க முன்னால் அதை சாப்பிட்டும் காட்டுவார்கள். அவங்க சந்தோஷப்பட அதை வாங்கி வைத்துக் கொண்ட எம்பெருமான் அம்மா உட்கார சொன்னாங்க. அந்த அம்மா உட்காரு தட்டை பாருங்க, அந்த தட்டுல ஒரு 1/2 கிலோ பழம் இருக்கும். இங்க ஒரு 1/2 கிலோ பழம் இருக்கும். அது எவ்வளவு பொருள் இருக்கும், எவ்வளவு பணம் இருக்கும். வாங்கி வச்சுட்டு அம்மா உட்கார சொன்னாங்க. உட்கார சொல்லி நான் வியந்து போன வரலாறு, கை நிறைய தன்னிடத்தில் இருந்த தங்கத்தை எண்ணினார்கள். தங்கம், கை நிறைய தங்கம் அள்ளி அம்மாவுடைய கையிலே கொடுக்கிறார்கள். இதை நீ அணிந்து கொள் ருபையே என்றார். கொடுத்தது கையளவு கனிகள், கொடுத்தது கையளவு கனிகள், பகரம் கை நிரம்ப தங்கம், கை நிரம்ப தங்கம் நீ அணிந்து கொள்கிறார்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வாங்கி கொண்ட அம்மா மெய்சிலித்து போகிறார்கள், அகமகிழ்ந்து போகிறார்கள். இது என்ன பொருள்? அத்தனையும் தங்கம். இன்னொரு விஷயம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ கொடுக்கறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க போல தெரியுது. திரும்ப கேட்க கூடாது. சில பேரை பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா இருக்கும் போது நிறைய கொடுத்துருவாங்க. பிள்ளைக்கு பேர்ல சொத்து எழுதி வச்சிருவாங்க, பிள்ளை மேல சந்தோஷத்துல. கொஞ்ச நாளுக்கு பின்னால 2 பேருக்கு மத்தியில வருத்தம் வந்துட்டுன்னா அந்த சொத்தை திரும்ப எழுதிதான் கேட்பாங்க. கொடுத்ததை திரும்ப கேட்கிறவர்கள், கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்கிற போது ரசூல் சொன்னாங்க. அதுக்கு ஒரு கெட்ட உதாரணம் இருக்குதுன்னாங்க. நாயை பாத்துக்கிறீங்களா? அது ஒரு பழக்கம் இருக்கு. சாப்பிடும், சாப்பிட்ட பொருளை ஒரு இடத்துல போய் திரும்ப கக்கிடும், கக்கி வைத்து விட்டு மீண்டும் எடுத்து சாப்பிடும். நாய்க்குள்ள பழக்கம். உண்ண பொருளை கக்கி வாங்கி எடுத்து திரும்ப சாப்பிடும். நீ அன்பளிப்பை கொடுத்து திரும்ப கேட்டால் உண்ட பொருளை கக்கி சாப்பிட்ட நாய்க்கு சமம் என்றார். அன்பளிப்பு என்பது திரும்ப கேட்க கூடாது. அன்னை ருபைக்கு தெரியும். வல்லல் நபிகள் கை நிரம்ப கொடுத்த போது கருணையோடு அன்போடு அதை வாங்கி அம்மா நெகிழ்ந்த போது நீ அணிவதற்காகவே தந்தேன், இது என் அன்பளிப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பளிப்புக்கு ஒரு விஷயம், நீங்க கொடுத்தால் ஒருத்தர் அதுக்கு நீங்க பகரம் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு யாராவது உதவி செய்தா பகரம் செய்யுங்க. அந்த பகரம் அந்த அன்பின் பெரிய உச்சத்தை உண்டாக்கும் என்றார்கள். நான் சொன்னேன், உள்ளம் விசாலம், கொடுக்கும் வாழ்க்கை, கொடுக்கும் அந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இடம் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கையளவு கனி கொடுத்த அன்னை ருபைக்கு கை நிரம்ப தங்கத்தை கொடுத்து மகிழ வைக்கிறார்கள். பெருமானார் ஏழையாதான் இருந்தாங்க, ஏழையாதான் வாழ்ந்தாங்க. அவர்களை போல கொடைமல்லல் இந்த மண்ணிலேயே பறக்கவில்லை. வாரி வழங்குங்கள், கொடுத்து வாழுங்கள்.
1000 இதயங்களுக்கு உங்களுக்கு நெருக்கம் கிடைக்கும் என்றார்கள். நீ வெற்றி பெறுவதற்கு துஆ உடையவர்கள் வேண்டும். யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்க எல்லாம் கஷ்டம் தணியும் போது துஆ செய்வாங்க. உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும். வேண்டாம் கஞ்சத்தனம். ஒரு கஞ்சன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வீட்டுல விசாலமாக கொடுக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதும் நான் வெற்றி பெறுகிற 2ஆம் வழி. 3வது வழியையும் இங்கே நான் சொல்லி நிறைவாகுவேன். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்போதும் ஒருவர் மற்றவரோடு சில காலங்களில் கோபதாபங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், வருத்தங்கள் நிகழ்ந்திருக்கலாம், ஒருவர் இன்னொருவருக்கு சங்கடங்கள் கூட கொடுத்திருக்கலாம். அந்த வருத்தங்களுக்கும் சங்கடங்களுக்கும் பழி வாங்காதீர்கள், மன்னித்து விடுங்கள் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்யலாம். வஅஃபு அம்மன் ஸலம, அக்கிரமம் செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள். அவர் பார்க்கிறதுக்கு மனசு வர மாட்டேன், அவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கிறார். அக்கிரமம் செய்தவர்களை மன்னித்து விடுங்கள். அவர் அப்படி செய்தார், அப்படியே செய்தார், அப்படி செய்தார். காலம் பூரா நிம்மதியா வாழ முடியாது. நான் நிம்மதியாக வாழ வேண்டுமா இல்லையா? எனக்கு அநீதி செய்த என் அண்ணனை நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு துரோகம் செய்த என் பிள்ளையை நான் மன்னிக்க வேண்டும். என்னோடு தோள் கொடுத்து வியாபாரத்துல பங்காளியாக இருந்த என் நண்பன், 2 பேரும் பார்ட்னரா நேர்மையா செய்வோம் சொன்னா, நேர்மையா செய்த போதே ஏமாற்றி மோசடி செய்து வீழ்த்தி விட்டானே, அந்த நண்பனையும் நீ மன்னித்தால் நீ நிம்மதியாக வாழ்வாய் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் நிம்மதி, என் சந்தோஷம், என் வெற்றி மன்னிப்பதிலும் இருக்கிறது என்கிறார்கள் காரூண்யசீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை அற்புதம்! நிறைவுபடுத்துகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்லி சொல்லி இன்னும் நாவு இனிக்கிறது. சில விஷயத்தை ஒருக்க சொன்னா 2வது சொல்லத்துக்கு யோசிப்போம். இதுல நாவு இனிக்கிறது சொல்ல. அபூ ஹுரைரா வீட்டுக்கு ஒருவர் வந்தார். அபூ ஹுரைரா இல்லைன்னா ஹதீஸ் இல்லைங்கிற அளவிற்கு. புகார் ஷரீஃபை பாருங்கள், திருமதியை பாருங்கள், பக்கம் பக்கம் திறக்கிற இடமெல்லாம் அபூ ஹுரைரா ஜொலிப்பார். செய்தன அபூ ஹுரைரா அவர் வீடு ஒருவர் வந்தார். வந்து அபூ ஹுரைராட்ட உள்ள வரணும்னு கேட்டார். வாப்பா நாங்க உள்ள வந்தார். வந்தவர் என்ன செய்யணும்? சந்தோஷமா ஏதாவது பேசார், கண்ணா பின்னான்னு திட்டினார். கொடூர வார்த்தைகள், தீய சொற்களை, ரணப்படுத்துகிற வார்த்தைகளை அவர் அள்ளி எறிந்தார். அபூ ஹுரைரா அமைதியா இருந்தார். பேசி முடித்தார். முடித்த போது கேட்டாங்க, அபூ ஹுரைரா பேசிட்டீங்களான்னு கேட்டாங்க. முடிந்ததா? ஆமா. அடிமை பெண்ணை கூப்பிட்டாங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அவர் பயந்தார். அதான் ரொம்ப பேசிட்டோமே, கொடூரமா திட்டி விட்டோமே, இதையும் எடுக்க சொல்றாங்களே. அந்த அடிமை பெண் போய் கூஜாவிலே தண்ணீரை கொண்டு வந்தார். உதவு செய்தார். உதவு செய்துட்டு 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு அவரை நிக்க வச்சுக்கிட்டாங்க. கையேந்தினாங்க. யா அல்லாஹ், இன்கான ஹாதா சாதிகன் ஃபீமா கால் மக்ஃபிர்லி. யா அல்லாஹ், இதோ இவர் என் வீடு வந்தார், என் கதவை திறந்தார், உள்ளே வந்தார், ரொம்ப கொடுமையாக என்னை திட்டினார், பேசினார், இல்லாத பழிகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார். எனக்கு தெரியல. அவர் சொன்னது அத்தனையும் உண்மையானால், அவர் சொன்னது அத்தனையும் உண்மை என்றால் என்னை மன்னிப்பாயாக. அவங்களே சொல்றாங்க, பழியாக, அபட்டமாக, அக்கிரமமாக பேசி இருக்கிறார். ஒரு கால் அவர் பேசுனதெல்லாம் உண்மைன்னா நான் தான் பாவி, என்ன மன்னிச்சு. என்கானகாதா காதிபன், இவன் மாத்திரம் பொய்யராக இருந்தால், என்னை அவமானப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பேசியிருக்கிறான் என்றால் நீ என்ன பண்ணணும்? அழிச்சிடு, கொன்றுவிடு, நாசமாக்கிடு. இல்லை, அவன் சொல்வதிலெல்லாம் பொய்யனாக இருந்தால் அவரை மன்னிச்சிருவாய். அவர் சொல்வதெல்லாம் உண்மை, என்னை மன்னித்து விடு. அவர் சொல்வதெல்லாம் பொய், அவரை மன்னிச்சிரு. அவர் கையை பிடிச்சு முத்தமிட்டார். அபூ ஹுரைராட்ட உட்கார வச்சு இஞ்சி நின்று நெத்தியில முத்தம் கொடுத்தார். கொடுத்து சொன்னார், அந்த சாஹிபு ரசூலில்லாஹி ஹக்கா, இப்போது நான் சொல்லுகிறேன், சத்தியமாக நீங்கள் நபியின் சஹாபிதான் என்றார். திட்டியவரை கூட வாழ்த்தும் இடத்தில், முத்தமிடும் இடத்தில், பாராட்டும் இடத்தில் நிறுத்தி அழகு பார்த்த சஹாபிகள் பாடம் படித்த இடம் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கிற வாழ்க்கை. அதனால மன்னித்தால் எதிரி கூட நண்பராக மாறுவார். இன்றைக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவை அன்பு காட்டும் வாழ்க்கை, விசாலமான உள்ளத்தோடு வாரி கொடுக்கும் இதயம். 3வது
தவறு செய்தவர்களையும் குற்றம் செய்தவர்களையும் பழி வாங்கியவர்களையும் பகரம் வாங்காமல் மன்னிக்கும் உள்ளம் இருக்குமா? நான் வெற்றி பெறுகிறேன், நிம்மதி பெறுகிறேன். இன்னொரு பக்கம் என் வாழ்க்கை சந்தோஷமாகிறது, ஆயிரம் ஆயிரம் இதயங்களின் துஆவை பெறுகிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக, உங்களுடைய குடும்பங்களுக்கும் வழங்குவானாக. மிகச் சிறப்பான இந்த விழாவை இங்கே ஒன்றுபட்டு இத்தனை ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும், அதுவும் குறிப்பாக மௌசநாயகத்தின் ராத்திபை மாணவியின் விழாவை 1000 வாழ்க்கை தேவைகள் இருக்கவே நிறைவாக நடத்தும் உங்களை போன்றவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வால் கைவிடப்பட மாட்டார்கள். சோபனம் சொல்கிறோம். இதற்கு பாடுபட்ட இந்த ஜமாத் இளைஞரணி, இங்கே தோள் கொடுக்கிற நண்பர்கள், இதுல உட்கார்ந்து அழகாக இதை சமூகத்தோடு இணைந்து சேவையாற்றுகின்ற எங்கள் அன்பு மௌலவி ஷாஜகான் ஆலி உட்பட நிர்வாகிகள் குறிப்பாக இளைஞர்களுக்கும் ரொம்ப வாழ்த்துற தாய்மார்களுக்கும் நான் துவா செய்வேன். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்குவானாக, நிம்மதிப்படுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை வென்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அந்த அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்து வரைக்கும் அல்லாஹ் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நமது மனைவி மக்கள் குடும்பத்தை பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ருசுகிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. நம்முடைய வீட்டு பெண்களுக்கு உரிய காலத்தில் பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக. எந்த குடும்பத்தில் எல்லாம் கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை இருக்குதோ அல்லாஹ் இன்றைக்கே சரியாக்கி இணக்கமாக வாழ செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியீர் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து விழா குழுவினர்களுக்கு இது அழகா நடத்துறதுக்கு பாடுபட்ட அத்தனை தியாகம் உள்ள உள்ளங்களும் ரொம்ப ரொம்ப துஆ செய்கிறது. இது போன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி